ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வோருக்கு வானேர பொம்மளவும் வாழ்வு. அனைவருக்கும் அடியருடைய நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகன் அருளி செய்த திருச்சின்னமாலையின் 6வது பாசுரத்தை இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த பாசுரத்தில் நாராயணாய அப்படின்னு சொல்லி இந்த ஆய சப்தம் சொல்கிறோம் இல்லையா, 4ஆம் வேற்றுமையில் அவனுக்கே அடிமை என்று பொருள். அதை சொல்கிற நம்ம எதுக்கு நாராயணனுக்கே இருக்கணும், உனக்கே நான் மாற்றிவோம் மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்லி நாச்சியார் சொல்கிறார் இல்லையா திருப்பாவையில். நம்ம ஏன் நாராயணனுக்கே ஆட்படணும் அப்படின்றது இந்த பாசுரத்தில் அந்த சாரத்தை சுவாமி தேசிகன் சொல்கிற பாசுரத்தை அனுபவிக்கலாம். அருளாலே விலங்கிரட்டும் அழிப்பார் வந்தார், அஞ்சரை கழுத்தரிலும் அன்பர் வந்தார், மருள்வாரா வகை நம்மை காப்பார் வந்தார், வானேற வழிநடத்தி வைப்பார் வந்தார், பெருளாரும் தெளிவிசும்பு தருவார் வந்தார், தின்கழக்கில் வாழ நமக்கு அருள்வார் வந்தார், பெருவானில் அடிமை நம்மை கொள்வார் வந்தார், பிரியாமல் காத்தளிப்பார் வந்தார் தாமே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். அருளாலே விலங்கு இரண்டும் அழிப்பார் வந்தார். அதாவது எது நம்ம சம்சாரத்தில் கட்டி போடுறது அப்படின்னாக்க, விலங்கு 2 இருக்கு. ஒன்று இரும்பு விலங்கு, இன்னொன்று பொன் விலங்கு. அதாவது பொன் விலங்கு அப்படின்றது புண்ணியம், இரும்பு விலங்கு அப்படின்றது பாவம். ஆனால் இரண்டுமே விலங்கு தான். ஏன் அப்படின்னாக்க, புண்ணியம் இருந்தாலும் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கணும், பாவம் இருந்தாலும் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கணும். இது புண்ணியம் பாவம் இல்லாமல் இருந்தா அப்படின்னா தான் நம்ம மோட்சத்துக்கு போக முடியும். இப்போ ஒரு சரணாகதி பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா சில புண்ணியங்கள் இருக்கும், அதை கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து அப்படின்னு சொல்லி பகவானுக்கே சமர்ப்பிச்சிடுறோம். சில பாவங்களும் இருக்கும். ஏன்னா சம்சார சம்பந்தம், இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் தெரிஞ்சோ தெரியாமையோ சில பாவங்கள் செய்வோம். அது பாவம் புண்ணியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க அது டைரெக்டாக பலன் கொடுக்காது. அதனால பெருமாளுடைய திருவுள்ளத்தில் ஒரு விஷயம் ஏற்படுறது, இது தப்பு, இவனுக்கு இது அனுபவிக்கிறதுக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லை ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான், இது அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் தரணும் அப்படின்றது பெருமாளுடைய திருவுள்ளத்தில். அதுதான் பலன் கொடுக்க போகிறது தவிர்த்து நம்ம செயல் நேரம் பலன் கொடுக்காது. இது ரெண்டையும் பெருமாள் தன்னுடைய அருளாலே அழிச்சிடுறார். ஒரு பிரபத்தி பண்ணவனை அவனுக்கு புண்ணியம் இருந்தாலும் சரி பாவம் இருந்தாலும் சரி அதை தள்ளி விட்டுட்டு அவர் மோட்சம் தரர் அப்படின்னு தான். இதையே சுவாமி நம்மாழ்வார் துயரமே தரும் துன்ப இன்ப வினைகளாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படின்னாக்க, இன்பம் எப்படி வினையாருது அப்படின்னாக்கா தான் புண்ணியமும் வினை தான். அதுதான் இந்த அருளாலே விலங்கிருந்தும் அழிப்பார் வந்தார் அப்படின்றத சுவாமி தேசிகன் சொல்லியிருக்காரு. அடுத்தது அம்சிரையை கழித்தருளும் அன்பர் வந்தார். அம்சிரை, அம்னாக்க அழகுன்னு அர்த்தம். சிறையை கழித்தருளும் அன்பர் வந்தார். சிறை போய் எப்படி அழகா இருக்கும்? சிறையில் இருக்கிறவா அவளுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அந்த தண்டனையை அனுபவிக்கிறதுக்காக இருக்கா, அது போய் எப்படி அழகா இருக்கும் அப்படின்னாக்க, பொருள் அப்படி கிடையாது. இப்போ சிறையில் ஒரு கைதியும் இருப்பான், ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வரவரும் இருப்பார். ஸோ அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்த வரைக்கும் ஓகே ஜெயிலெலாம் அழகாக இருக்குது, ரைட்டு, இதெல்லாம் மாற்றமாக இருக்குது, இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஒரு மோட்சத்துக்கு போகிற ஆத்மா கீழே பார்த்துட்டு, அடடா இவாள்லாம் இந்த உலகத்தில் இன்னும் இருக்காளே அப்படின்றத நினைப்பா. இப்போ இவாளுக்கு இந்த உலகம் நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லி இவ நினைச்சுன்னு இருக்கா. ஆனால் அது இல்லை அப்படின்றது தெரியும். அதுதான் சிறையை கழித்தருளும் அன்பர் வந்தார். இந்த சிறையை கழித்து அருளும் அன்பர் வந்தார் அப்படின்றத சொல்றார். அடுத்தது மருள் வாரா வகை நம்மை காப்பார் வந்தார். மருள் அப்படின்னாக்க இருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல இருள் அப்படின்னாக்க அஜ்ஞானம். அதாவது அஜ்ஞானத்தில் ஒரு 2-3 விஷயம் இருக்கு, சுருக்கமாக விண்ணப்பிக்கிறேன். ஒன்று ஒரு பொருள் பற்றியே தெரியாமல் இருக்கிறது. இன்னொன்று அந்த பொருளை இன்னொரு பொருள்ன்றது தப்பாக தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு திருஷ்டாந்தம் என்ன சொல்லுவா அப்படின்னாக்க, எனக்கு பாம்புன்னு ஒரு ஜந்து இருக்குது அப்படின்றதே தெரியாது அப்படின்னாக்க அது ஒரு விதமான ஒரு அஜ்ஞானம். ஆனால் எனக்கு பாம்பை தெரியும், நைட்டு பார்க்குறேன், நான் இருட்டுல எனக்கு கண்ணு தெரியல, அதனால என்னன்னாக்க ஒரு கயிறு இருந்திருக்கு, அந்த கயிறை பாம்புன்னு நினச்சிக்கிட்டேன், அதுவும் அஜ்ஞானம் தான். இந்த அஜ்ஞானத்தை அதை அதாவது வந்ததுக்கப்புறம் அதை அழிக்கிறது அப்படின்றது வேற. சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருனாக்கா, வாரா வகை அப்படின்றாரு. அந்த அஜ்ஞானம் வரவே வராது, வாரா வகை நம்மை காப்பார் வந்தார். இதில் என்னன்னாக்க, இப்போ உலகத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை அனுபவிக்கிறோம். ஒரு என்னுடைய பேங்க் பேலன்ஸு, என்னுடைய வீடு, என்னுடைய காரு, பேங்க் லாக்கரில் வச்சிருக்கிற நகை, சாப்பாடு, போக பொருட்கள், அதெல்லாம் அப்படின்னு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அது பெரிய விஷயம் அல்ல. ஸோ இது என்னன்னாக்க பார்த்தீங்கன்னாக்க, இந்த அஜ்ஞானத்தோடைய முதல் இது ஒரு பொருளை இன்னொரு பொருளாக நம்ம நினச்சிக்கிறது. உண்மையிலே போக பொருள் எது அப்படின்னாக்க அது பெருமாளுடைய திருவடி தான்.
இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கிறது, அதாவது சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ சக்கரை வியாதி இருக்கு. அன்னைக்கு எனக்கு எது இன்பமா இருந்ததோ அது இன்னைக்கு வந்து எனக்கு துன்பம் கொடுக்கறது. இது வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் ஸ்வீட் அப்படின்ட்டுன்னு. எல்லா விஷயத்துக்குமே பார்க்கலாம் இதை. ஒரு நாள் வந்து இன்பமா இருக்கிறது, அடுத்த நாள் வந்து துன்பமாக தான் இருக்கும். ஏன் ஒரு ஃபோன் வாங்குறோம் அப்படின்னாக்க எத்தனை ஃபோன் வந்து எத்தனை மாடல் வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு ஒன்று வாங்குறேன், நாளைக்கு ஒன்று அப்படி தான் போயிட்டே இருக்கும். எதுவுமே சாஸ்வதம் இல்லை. ஆனால் நிரந்தரமாக இருக்கிறது வந்து பெருமாள் திருவடி தான். இதுதான் வந்து ஞானம். உலகத்தில் வேற எந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுட்டாலும் அது அஞ்ஞானம் தான். எந்த விஷயம் தெரிஞ்சுட்டாக்க நம்ம மோட்சம் போக முடியுமோ அதுதான் வந்து உண்மையான ஞானம். அந்த ஞானத்தை வந்து நமக்கு கொடுப்பர்னாக்க, அதாவது இந்த அஞ்ஞானமே வராமல் ஞானத்தை வந்து முதலே வந்து அருள் பண்ணுவார். அதை தான் வந்து மருள் வாரா வகை நம்மை காப்பார் வந்தார். அதுதான் வந்து நமக்கு ரட்சணம். பெருமாளுடைய திருவடி தான் நம்ம எல்லாமே அப்படின்னு புரிஞ்சிடணும் அப்படின்னாக்க அதுதான் நமக்கு காப்பு. வேற எதுவும் வந்து காப்பு இல்லை. இப்போ அப்பா காப்பர் அப்படின்னாக்க இல்லையே, ஹிரண்யகசிப்பு காக்கவில்லையே பிரகலாதனை, இல்லை எங்கள் அண்ணன் காப்பர் அப்படின்னாக்க இல்லையே, ராவணன் காக்கவில்லையே விபீஷணனை. இது மாதிரி எங்கேயுமே வந்து நம்ம இவர் காப்பா அப்படின்றத நிச்சயமா சொல்லவே முடியாது. பெருமாளுடைய திருவடி தான் நமக்கு காப்பு. அதை தான் வந்து சொல்லியிருக்கார். அடுத்தது வானேற வழிநடத்தி வைப்பார் வந்தார். இப்போ வந்து இந்த சரீரம் கீழே விழுந்ததும் இந்த ஆத்மா வந்து 101வது நாடி வழியா அர்ச்சராதி மார்க்கத்தில் வந்து போய் பெருமாளை வந்து அடையும். மொத்தம் வந்து உடம்புல அடியனுக்கு தெரியாது, ஆச்சாரியர்கள் சொல்றது, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது வந்து 72 லட்சம் நாடிகள் இருக்கு அப்படின்ட்டுன்னு. அதுல 101வது நாடி வழியா தான் வந்து போகும் இந்த ஜீவாத்மா. அதுக்கு வந்து 2 இது இருக்கு. ஒன்று வந்து இந்த அர்ச்சராதி மார்க்கத்தில் வந்து ஆஷிண்டு போகிறதுக்காகவே அக்னி தேவன் அது போன்ற சில தேவர்களை வந்து இருப்பா. அவள் தான் விளக்காக இருந்து நம்மளை வந்து மோட்சத்துக்கு ஆஷின் போவா. பெரிய பெரிய மகான்களுக்கு வந்து ஹார்தன் அப்படின்ற ஒரு பெருமாள், அதாவது ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறதுனால ஹார்தன் அப்படின்ட்டுன்னு, அவரே வந்து இந்த ஜீவாத்மாவை நேர மோட்சத்துக்கு வந்து ஆஷின் போவார். அந்த பயணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இப்போ ஒரு யாத்திரைக்கு போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு திருப்பதிக்கு போகிறோம் அப்படின்னாக்க, அங்கே போய் பெருமாளை சேவிச்சு ஆனந்தப்படுறது அப்படின்றது வேற விஷயம். ஆனால் அவங்க போகும்போதே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு இல்லையா, பெருமாளை சேவிக்க போகிறோம் அப்படின்ட்டுன்னு. அதுதான் இதுதான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம் தான். திருப்பாவை 8வது பாசுரம், கீழ்வானம் வெள்ளென்ற பாசுரத்தில் போவான் போகின்றானே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து கூகின்றோம். அதுக்கு வந்து வியாக்கியானத்தில் இதுதான் சொல்லியிருக்கா. ஒரு யாத்திரை போர்ச்ச, ஒரு திருவேங்கட யாத்திரை போர்ச்சியோ அல்லது ஒரு அர்ச்சராதி மார்க்கத்தில் போர்ச்சியோ அவ்வளோ வந்து இன்பம் இருக்கும். அதுதான் வந்து வானேற வழிநடத்தி வைப்பார் வந்தார். அந்த வானேறனாக்கா அந்த மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழிநடத்தி வருவர். அந்த பயணம் அவ்வளோ இன்பமாக இருக்கும். இன்பம் அப்படின்றது அதுதான் நிஜமான இன்பம். அதை தான் சொல்றார். அடுத்தது தெருளாரும் தெளிவிசும்பு தந்தார் வந்தார். அதாவது தெளிவாரும் தெளிவிசும்பு தருவார் வந்தார் அப்படின்னாக்க, தெளிவிசும்பு, தெளிவு அப்படின்னாக்க இந்த சம்சாரம் அப்படின்றது குழப்பம்தான். தெளிவு அப்படின்னாக்க வைகுந்தம் தான். விசும்பு அப்படின்னா வானன்றுன்னு பொருள். அந்த தெளிய விசும்பு வந்து நமக்கு வந்து தருவார் வந்தார். நமக்கு தரப்பு அவர் தான் வந்து நமக்கு மோட்சம் கொடுக்க போறார். காஞ்சி பேரருளாளர் பெருமாள் தான் அவர் வந்து வந்திருக்கார் அப்படின்றத வந்து சொல்றார். அடுத்தது திண்கழல் கீழ் வாழ நமக்கு அருள்வார் வந்தார். நல்ல குளிர்ந்த திருவடிகள், அந்த திருவடிகள் கீழே வாழ நமக்கு அருள்வார் வந்தார். வாழ நமக்கு அப்படின்னாக்க வாழ்ச்சி அப்படின்னாக்க பெருமாள் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவர் திருவடி கீழே வாழறது தான் வந்து வாழ்ச்சி. மீதி எல்லாமே வந்து தாழ்ச்சி தான் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகனிங்க. அடுத்தது பெருவானில் அடிமை நம்மை கொள்வார் வந்தார். அந்த வைகுந்தம் நம்ம போனதுக்கப்புறம் நமக்கு நிறைய கைங்கரியங்கள் கொடுத்து நம்மளை வந்து அடிமை கொள்வார். அதுதான் வந்து ஆத்மாவுடைய ஸ்வரூபம். சேஷத்துவம் தான் வந்து ஆத்மாவுடைய ஸ்வரூபம். சேஷத்துவம்னு சொல்றத விட சேஷத்துவம் மட்டும்தான் வந்து ஆத்மாவுடைய நிஜமான ஸ்வரூபம். அதை நமக்கு வந்து கொடுத்து அடிமை நம்மை கொள்வார் வந்தார். கடைசியா வந்து சரி இதெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப கீழே தள்ளி விட்டுருவாரா அப்படின்னாக்க, இது சுவாமி ராமானுஜர் வந்து சொல்லியிருக்கார். ஏன் நீ திரும்ப பிறக்க போறேன்னு நினைக்கிற, நச்சப்புனராவர்த்தத்தை அப்படின்றது உபநிஷத்துல ஒரு வாக்கியம். அவன் திரும்ப வருவதில்லை அப்படின்னு. ஸோ ஒருத்தர் கேட்டார், எப்படி வந்து சொல்றீங்க இதை, திரும்ப வந்துட்டா என்ன அப்படின்ட்டுன்னு. இல்லை நீ திரும்ப எதுக்கு வரப்போறேன்னு நினைக்கிறேன், நீ வரணும்னு நினைப்பியா இல்லை பெருமாளோட தள்ளி விட்டுருவாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு. நான் ஏன் சுவாமி வரப்போறேன், நான் படாத பாடுபட்டுன்னு இருக்கேன், என்னைக்கு மாற்றம் போக போறேன்னு காத்துன்னு இருக்கேன் அப்படின்ட்டு இவர் சொல்ல பகவத் ராமானுஜர் சொல்றார், இப்போ நீ வந்து இந்த ஒரு ஜென்மத்தில் வந்து கஷ்டப்பட்டு இருக்க மோட்சம் போனோம் அப்படின்ட்டுன்னு, எத்தனையோ கோடி ஜென்மம் வந்து பெருமாள் வந்து நீ வந்து அவரடையணும்னு நினைச்சுட்டு இருக்க. அப்படி இருக்கிறச்ச நீ ஏன் வரமாட்டேன்னா அவர் நிச்சயம் உன்னை தள்ளிவிட மாட்டார் அப்படின்ட்டுன்னு. அதுதான் பிரியாமல் காத்தளிப்பார் வந்தார் தாமே. அங்கே போனோம் அப்படின்னாக்க திரும்ப வந்து பிரிய மாட்டோம். இதுதான் வந்து நாராயணாய அந்த 4ஆம் வேற்றுமை. அந்த அவருக்கே வந்து நம்ம வந்து ஆட்படணும் அப்படின்றதுக்கான சுருக்கமான பாசுரம் இது. இதில் இப்போ வந்து திருமந்திரத்தை வந்து நம்ம முடிச்சிட்டோம். முதல் 3 பாசுரங்களில் வந்து
ஓம்காரம் பிரணவம் அதுக்கான சாரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து நமசப்தம் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து 5வது பாசுரத்தில் வந்து நாராயணா அந்த நாமத்துடைய வியாக்கியானத்தை பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த அந்த 4ஆம் வேற்றுமையில் அவனுக்கே அப்படின்றது அதனுடைய சுருக்கத்தையும் பார்த்தோம். இப்போ பிரணவம், அதுக்கப்புறமா நமசப்தம், அப்புறமா வந்து நாராயண சப்தம். இதை வந்து திருமங்கை ஆழ்வார் நாச்சியார் கோயில் ஸ்ரீனிவாச பெருமாள் கிட்ட வந்து உபதேசம் பெற்றிருந்த மந்திரத்தை பெற்ற பின்பு வாடினேன் வாடி வருந்தினேன் அப்படின்னு அவருடைய பெரிய திருமொழி முதல் பத்திலேயே வந்து ஆரம்பிக்கிறார். எல்லா பாசத்துலேயும் வந்து சொல்றது நாராயணா என்னும் நாமம், நான் உய்ய கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம், நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். கடைசியில் பலஸ்துதியில் அவர் சொல்றச்ச துஞ்சும் போது அழிமின் துயரில் நினைமின் துயரிலும் சொல்லி நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் வந்து வடநாட்டுக்கு போயிடுறார். கொஞ்சம் கொஞ்சமாக சால கிராமம், பத்ரிகாசனம், நைனிசாரண்யம் அதெல்லாம் வந்து மங்களாசாசனம் பண்ணிட்டு 8ஆம் பத்து போது கண்ணபுரத்துக்கு வர்றவர். திருக்கண்ணபுரத்துக்கு வந்து 100 பாசுரம். நடுவில் ஒரு பாசுரத்தில் வந்து அந்த திருக்கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாள் அவர் வந்து கேட்டிருக்கார், அழீர் உபதேசம் வாங்கிட்டீங்களே என்னாச்சு, அதுலேருந்து என்ன தெரிஞ்சுட்டீங்க திருமந்திரத்துலேருந்து அப்படின்ட்டுன்னு. அதுக்கு வந்து அற்புதமாக வந்து ஒரு பாசுரம் வந்து அருளி செய்கிறார். மற்றும் ஒரு தே முழுதென்று இருப்பாரோடு உற்றலன் உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திருஎழுத்தும் கற்று நான் கண்ணப்புறத்து உரை அம்மானே அப்படின்ற ஒரு அருமையான பாசனம். அதாவது என்ன கத்துண்ட அப்படின்னாக்க இதை மீதியெல்லாம் விட்டுருங்க, சாரமான வரி என்ன அப்படின்னாக்க உன் அடியாருக்கு அடிமை அப்படின்றது தான். ஒரு நல்ல தாசன்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, இப்போ ஒரு எஜமானன் இருக்கார் அப்படின்னாக்க அவருடைய டிரைவரை வந்து வேலைக்கு எடுத்திருக்காரு. அப்புறமா வந்து அவர் மட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, அவருடைய மனைவி அந்த வீட்டு எஜமானியும் தான் யூஸ் பண்ண போகிறார், அவருடைய குழந்தைகள் வந்து யூஸ் பண்ண போகிறது. ஸோ இப்போ வந்து இந்த எஜமானன் சொல்கிறார், என்னுடைய மனைவியை வந்து இங்கே ஷாப்பிங் கூட்டிட்டு போ, அல்லது என்னுடைய பிள்ளையோ பெண்ணையோ வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னாக்க ஒரு நல்ல தாசன் அதை செய்வோம். இல்லை நல்ல தாசன் இல்லைனாக்க நான் வாழ்க்கை தான் வந்து வேலைக்கு செய்தேன், என்னால் உன் குழந்தைங்கள உன் ஒய்ஃபெல்லாம் வந்து கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இருக்கக்கூடாது. நல்ல தாசனா பெருமாளுக்கு தாசனாக இருக்கணும்னாக்க உன் அடியாருக்கு அடிமை அப்படின்றது தான் இந்த திருமந்திரத்துடைய சாரம். அடுத்த பாசுரத்தில் வந்து துவய மந்திரத்தை வந்து விவேக்கிறார் சுவாமி தேசிகன். எப்படின்றத நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.